தமிழ்நாடு வனத்துறை மாநில அளவிலான அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் வனத்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள ஊராட்சி முகாமை கூட்டரங்கில் வனத்துறை சார்பாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் தமிழ்நாடு வனத்துறை மாநில அளவிலான அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வனத்துறை செயலர் செந்தில்குமார், முதன்மை வன அலுவலர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ராகேஷ்குமார், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பிலான 85 பழங்குடியினர் வனத்துறை பாதுகாப்பு கருவிகள் மற்றும் 12 மீனவர்களுக்கு கைபேசி வனத்துறை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். 220 பழங்குடியினருக்கு 258 ஏக்கர் வன உரிமை சட்டத்தின் கீழ் உரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வனத்துறை அமைச்சர் பொன்முடி, வனத்துறை அதிகாரிகளுடன் வனத்துறை குறித்தும் பாதுகாப்பு குறித்தும், பழங்குடியினர் மக்களின் பாதுகாப்பு குறித்தும், மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மத்திய அரசின் பட்டியலில் உள்ள காட்டு விலங்கான பன்றியை விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதால் ஏற்படும் இழப்புகளை சமாளிப்பதற்காக வனப்பகுதிகளில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் பன்றிகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தினால் அவற்றை சுட்டுப்பிடிப்பதற்கான அதிகாரம் வனத்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட பகுதிகளில் உள்ள வனத்துறையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு சிறப்பு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி குறித்து வரும் 28ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற உள்ளது. மேலும் புதிய துப்பாக்கி கருவிகள் வனத்துறைக்கு வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். மாநில அளவிலான வன அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இங்கே விழுப்புரத்தில் DFO, மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் மற்றும் மண்டல வனத்துறை அதிகாரிகள் அவர்களெல்லாம் இங்கே இந்த ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொண்டு வனத்துறையினுடைய செயலாளர் அவர்களும், அதேபோல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அவர்களும், இதில் செந்தில்குமார், ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியும், இன்னும் நடந்துவிட்டு கொண்டிருக்கிற திட்டங்கள் பற்றியும், இன்னும் ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்கள் பற்றியும் இதிலே விவாதிக்கப்பட்டது. அதிலே குறிப்பாக எல்லா மாவட்ட வன அதிகாரிகளும் அதிலே கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது அங்கே அடுத்து வரவிருக்கிற காலங்களில் தமிழக முதலமைச்சர் அறிவிக்கிற கிரீன் தமிழ்நாடு பசுமை திட்டத்தை எப்படி தமிழகத்திலே பரப்புவது, அதேபோல் வனவிலங்குகளை எப்படி பாதுகாப்பது, அதே நேரத்திலே வனவிலங்குகளால் அந்த பகுதியிலே வாழ்கிற விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த இடையூறும் ஏற்படாமல் எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டு அதற்கான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வன அலுவலருடனான ஆய்வுக் கூட்டம் உண்மையிலேயே ஒரு பயனளிக்கத்தக்கதாக தமிழகத்தினுடைய வனத்துறை வளர்ச்சியையும் அதே நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பையும் முக்கியமாக கருத்தில் கொண்டு இந்த ஆய்வரங்கம் நிறைவேறியிருக்கிறது. இன்றைக்கே நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். காட்டுப்பன்றிகள் பற்றி நாங்கள் ஜிஓ போடும்போதே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். இந்த காட்டுப்பன்றிகள் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்த பொழுது அந்த காட்டுப்பன்றிகள் என்பது இந்த வனவிலங்கிலே சேர்க்கப்பட்டிருக்கிற ஒன்று. அது வனவிலங்குகளிலே எந்த விலங்குகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றிய அரசே முடிவு செய்கின்றது. அந்த அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு செய்த முடிவுகளின்படி வனவிலங்கும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எல்லா மாநிலங்களிலேயும் வனவிலங்கு பட்டியலில்தான் அந்த காட்டுப்பன்றிகள் இருக்கின்றன. அதற்காகத்தான் நம்முடைய மாநிலத்தில் தான் இப்பொழுது இந்த காட்டுப்பன்றிகளால்
சில பகுதிகளிலே விவசாய நிலங்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுகின்றன என்ற அடிப்படையில் தான் நம்முடைய அரசினுடைய ஒரு குழு நியமிக்கப்பட்டு, சென்ற ஆண்டே ஒரு குழு நியமிக்கப்பட்டு, அந்த குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் நான் முதலிலேயே சொன்னதைப் போல நான் இதை அப்பொழுதே சட்டமன்றத்திலேயே நான் உங்களிடம் பத்திரிகையாளர்களிடம் சொல்லியிருக்கிறேன். முதல் 1 கிலோமீட்டருக்குள் அந்த குரங்குகள் வந்து செல்லலாம். அடுத்து இந்த 1 கிலோமீட்டரிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை அவைகள் வந்தால் அவைகள் துரத்தி அடிக்கப்படும். 3 கிலோமீட்டருக்கு மேல் வந்தால் அவைகள் சுடப்படும் என்று கூட இதுவரை சுடுவதற்கான அதிகாரத்தை நாம் கொடுத்ததில்லை. அந்த குழு கூட 5 கிலோமீட்டர் என்று சொல்லியிருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை நலனை கருதி 3 கிலோமீட்டருக்கு அந்த வெளியே வருகிற அந்த காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கான அனுமதி